இந்த இமேஜ் நல்லா பாருங்க. இந்த 2 இமேஜையும் ஒன் பை ஒன்னா கனெக்ட் பண்ணி பாருங்க. அப்படி கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பொருளோட நேம் வரும். அந்த பொருள் நேம் என்னவா இருக்கும்? மறக்காம ஆன்ஸர கமெண்ட் பண்ணுங்க. இந்த இமேஜ் நல்லா பாருங்க. இந்த 2 இமேஜையும் ஒன் பை ஒன்னா கனெக்ட் பண்ணி பாருங்க. அப்படி கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பொருளோட நேம் வரும். அந்த பொருள் பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சன்ல யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த பொருள் நேம் என்னவா இருக்கும்? இந்த இமேஜ் நல்லா பாருங்க. இந்த 3 இமேஜையும் ஒன் பை ஒன்னா கனெக்ட் பண்ணி பாருங்க. அப்படி கனெக்ட் பண்ணி பார்த்தீங்களா, ஒரு பொருளோட நேம் வரும். அந்த பொருள் நேம் என்னவா இருக்கும்? இந்த பொருள் பார்த்தீங்கன்னா கிச்சன்ல தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ மறக்காம ஆன்ஸர கமெண்ட் பண்ணுங்க. இந்த இமேஜ் நல்லா பாருங்க. இந்த 2 இமேஜையும் ஒன் பை ஒன்னா கனெக்ட் பண்ணி பாருங்க. அப்படி கனெக்ட் பண்ணி பார்த்தீங்களா, ஒரு பொருளோட நேம் வரும். அந்த பொருள் நேம் என்னவா இருக்கும்? கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த இமேஜ் நல்லா பாருங்க. இந்த 2 இமேஜையும் ஒன் பை ஒன்னா கனெக்ட் பண்ணி பாருங்க. அப்படி கனெக்ட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு பொருள் நேம் வரும். இந்த பொருள் பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சன்ல நிறைய யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த பொருள் என்னவா இருக்கும்? கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த இமேஜ் நல்லா பாருங்க. இந்த 2 இமேஜையும் ஒன் பை ஒன்னா கனெக்ட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட், செகண்ட் இமேஜ் கனெக்ட் பண்ணாலே ஒரு ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ அந்த பொருள் நேம் என்னவா இருக்கும்? மறக்காம ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. இந்த 2 இமேஜையும் நல்லா பாருங்க. இந்த 2 இமேஜையும் ஒன் பை ஒன்னா கனெக்ட் பண்ணி பாருங்க. அப்படி கனெக்ட் பண்ணி பார்த்தீங்களா, ஒரு பொருளோட நேம் வரும். அந்த பொருள் நேம் என்னவா இருக்கும்? கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். மறக்காம ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் கமெண்ட்டை பின் பண்ணி வைக்கிறேன். இந்த இமேஜ் நல்லா பாருங்க. இந்த 2 இமேஜையும் ஒன் பை ஒன்னா கனெக்ட் பண்ணி பாருங்க. அப்படி கனெக்ட் பண்ணி பார்த்தா தான் ஒரு ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஆன்சர் என்னவா இருக்கும்? கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். மறக்காம ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. இந்த இமேஜ்லாம் பாருங்க. இந்த 3 இமேஜையும் ஒன் பை ஒன்னா கனெக்ட் பண்ணி பாருங்க. அப்படி கனெக்ட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஸோ அந்த ஆன்சர் என்னவா இருக்கும்? இது பத்தில ஒரு கிச்சன் இன்கிரீடியன்ட்டோட நேம் வரும். ஸோ அந்த பொருள் நேம் என்னவா இருக்கும்? இந்த இமேஜ் நல்லா பாருங்க. இந்த 2 இமேஜையும் ஒன் பை ஒன்னா கனெக்ட் பண்ணி பாருங்க. அப்படி கனெக்ட் பண்ணி பார்த்தீங்களா, ஒரு பொருளோட நேம் வரும். அந்த பொருள் நேம் என்னவா இருக்கும்? கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். டைம் போயிட்டு இருக்கு. டைம்க்குள்ள ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க.